வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களின் சம்பளத்தை அரசு உயர்த்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. வானிலை அதிகாரிகள் 15 நாட்களாக எச்சரித்து வந்த போதும் அரசாங்கம் செயல்படாமல் இருந்ததை கடுமையாக விமர்சித்துள்ள சஜித். உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் இலங்கையை மிக குறைவாக மதிப்பிடுகின்றன எண்ணம் உருவாகி வருகிறது என்று விஜிதாசு ராஜபக்ச தெரிவிப்பு. அனர்த்தத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கும் பொருட்சேதத்திற்கும் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்து ஜாவர்தன சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அரசு உயர்த்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பில் உரையாற்றிய அவர் அரசு சேவை குறித்து சில குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் கூறினார். அரசு சேவை செயலிழந்து விட்டதாகவும் அதிகாரிகள் பாயத்தில் செயல்படுகின்றார்கள் என்றும் சிலர் கூறுகின்றனர். ஆனால் இவை அனைத்தும் பொய்யான குற்றச்சாட்டுகள். தங்கள் பொறுப்புகளை நல்லெண்ணத்துடன் நிறைவேற்றும் ஒவ்வொரு அதிகாரியையும் அரசு பாதுகாக்கும் என்று வலியுறுத்தினார். அதிகார வளங்கள் குறித்து அவர் விளக்கிய போது, ஒரு பிரதேச செயலாளருக்கு 500 லட்சம் ரூபாய், மாவட்ட செயலாளருக்கு 1000 லட்சம் ரூபாய், ஒரு அமைச்சின் செயலாளருக்கு 1000 லட்சம் ரூபாய் வரை செலவிடும் அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதையும் இது அதிகாரிகளின் திறன் மற்றும் நேர்மையின் அரசின் நம்பிக்கையினை பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த பேரழிவை முன்னிட்டு அதிகாரிகள் சட்டவிரோத லாபம் காண்பார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை, அவர்களை நாங்கள் நம்புகின்றோம் என்றும் கூறினார். மேலும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தப்பட்டதையும் பிரதமர் தலைமையிலான குழுவின் முடிவின் பேரில் 76,000 பேரை அரசு சேவையில் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதையும் அதில் 12,000 பட்டதாரிகள் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாங்கள் முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் தருணத்தில் இந்த பேரழிவு ஏற்பட்டது. இது நம்மை சவாலுக்கு உள்ளாக்கியுள்ளது என்றும் கூறினார். வரி கொள்கை தொடர்பாக ஜனாதிபதி விளக்கிய போது சிலர் நாங்கள் வரிகளை அதிகரித்து வருவாய் ஈட்டியதாக குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆனால் 2024 இருந்த வரிகள் குறைக்கப்பட்டுள்ளன. வாகன இறக்குமதியை தவிர 2025 புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. சர்வதேச நாணய நிதியம் முந்தைய அரசாங்கத்திற்கு 2025 வருமான இலக்கை 15.2% என்று நிர்ணயித்திருந்தது. அதை அடைய புதிய வரிகள் முன்மொழியப்பட்டதாகவும் அவர் கூறினார். டிஜிட்டல் சேவை மற்றும் சொத்து வரி கடந்த ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரவிருந்த நிலையிலும் 30% இருந்த டிஜிட்டல் சேவை வரியை 15% குறைத்தோம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தின் அவசர கால நிதியுதவி வசதியின் கீழ் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்குமாறு இலங்கை கோரிக்கை விடுத்துள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான IMF தூதுக்குழுவின் தலைவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த வேண்டுகோள் தற்போது பரிசீலனையில் உள்ளதாகவும் அது IMF நிறைவேற்று சபையின் ஒப்புதலுக்கு உட்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. IMF-இன் இலங்கை திட்டத்தின் தலைவர் எவான் பபகோரியோ அண்மை காலங்களில் இலங்கையை தாக்கிய பேரழிவுகளில் தற்போதைய புயல் மிகுந்த அழிவை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த புயல் நாட்டின் உள்கட்டமைப்பை கடுமையாக சேதப்படுத்தி ஆயிரக்கணக்கான மக்களை இடம்பெயர செய்ததோடு பொருளாதார நிலைமை குறித்த கவலையும் அதிகரித்துள்ளது என்றார். இந்த நிதி கோரிக்கைக்கு IMF நிறைவேற்று சபையின் ஒப்புதல் அவசியமாகும். மேலும் நாட்டின் பேரழிவுக்கு காரணமான பொருளாதார சேதத்தின் அளவு மற்றும் அரசாங்கத்தின் மொத்த நிதி நிலைமை ஆகியவை மதிப்பிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நெருக்கமான காலத்தில் IMF இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டு வருகிறது என்றும் பவகோர் கியூ தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நாணய கையிருப்பு சுருங்குதல், உயர்ந்த பணவீக்கம் மற்றும் அதிகரித்த கடன் சுமை போன்ற காரணிகளால் உருவான நீண்டகால பொருளாதார நெருக்கடி தொடரும் நிலையில் இந்த கூடுதல் நிதி உதவி கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். வானிலை அதிகாரிகள் 15 நாட்களாக எச்சரித்திருந்த போதும் அரசாங்கம் செயல்படாமல் இருந்ததை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக விமர்சித்தார். நவம்பர் 11 முதல் வளிமண்டலவியல் திணைக்களம் புயல், கனமழை மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அபாயத்தை தொடர்ந்து அறிவித்திருந்ததாகவும் பல பகுதிகளில் அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் ஊடகங்களின் மூலம் மக்களை எச்சரித்திருந்ததாகவும் அவர் நினைவூட்டினார். இவ்வளவு முன்னெச்சரிக்கைகள் இருந்த போதும் இடர் முகாமைத்துவத்தின் செயலற்ற தன்மையே பெரும் இழப்புகளுக்கு காரணம் என்று சஜித் குற்றம் சாட்டினார். அதிகாரிகள் குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக இடர் முகாமைத்துவ குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் அரசாங்கம் ஊடகங்களை அடக்க முயல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டிய நேரத்தில் அவசர நிலை ஊடகங்களை கட்டுப்படுத்த பயன்படுத்த நாம் ஒப்புக்கொள்ள முடியாது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் நிலவும் அனர்த்த சூழ்நிலையை முன்னிட்டு பல்வேறு அரசு துறைகளின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சுகாதார அமைச்சின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறைகளும் ரத்து செய்துள்ளது. நோயாளி பராமரிப்பில் எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் ஊழியர்கள் தங்கள் விடுமுறைகளை திட்டமிட்ட வகையிலே நிர்வகிக்க வேண்டும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேபோல் போலீஸ் அதிகாரிகளுக்கான அனைத்து வகை விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் நோக்கிலே ஒரு விசேட சுற்றறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. திடீரென்று உருவான இந்த அனர்த்த நிலைமையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையினை மீண்டும் சீரமைக்க உதவும் உடனடி நிவாரணம் வழங்குவதையும் இந்த சுற்றறிக்கை முக்கிய இலக்காக கொண்டுள்ளது. உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் இலங்கையை மிக குறைவாக மதிக்கின்றன என்ற எண்ணம் உருவாகி வருகிறது என்று முன்னாள் நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
இலங்கையை எதிர்நோக்கி இயற்கை பேரழிவால் பெருமளவு சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த பாதிப்புகளுக்கு ஒப்பான அளவிலே இலங்கைக்கு கிடைத்துள்ள சர்வதேச உதவிகளை பார்த்தால் இந்த நிலைமை தெளிவாக புரிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா 2 மில்லியன் அமெரிக்க டாலர் மற்றும் இங்கிலாந்து 8,90,000 உதவியினை அறிவித்திருப்பதாக கூறிய அவர் இந்த தொகைகள் இலங்கையை அவர்கள் எவ்வளவு தாழ்வாக கருதுகின்றனர் என்பதையும் காட்டுவதாக சுட்டிக்காட்டினார். உதவி வழங்கும் நாடுகளை விமர்சிக்கும் நோக்கம் இல்லை எனினும் மிகச்சிறிய நாடான மாலத்தீவு கூட $1 மில்லியன் உதவியினை அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது என்று பதிவிட்டார். மாலத்தீவின் உதவியுடன் ஒப்பிடும் போது பலம் வாய்ந்த நாடுகளின் உதவி தொகைகள் மிகவும் குறைவாக உள்ளன என்பது கவலைக்குரியது என்று முன்னாள் அமைச்சர் தெரிவித்திருந்தார். கடந்த காலங்களில் அனர்த்தங்களின் போது சக்தி வாய்ந்த நாடுகள் வழங்கிய உதவி தொகைகளுடன் தற்போது உதவிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த நாடுகளும் தங்களின் சொந்த பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வருவதை இது காட்டுவதாக விஜயதாசு ராஜபக்ச குறிப்பிட்டார். இயற்கை அனர்த்தத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கும் பொருட்சேதத்திற்கும் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜாவர்தன தெரிவித்துள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட முன்னெச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்தியதே மக்களின் உயிரிழப்புக்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த 2026 வரவு செலவு திட்டத்தின் பெரும் தோட்டத்துறை சமூக உள்கட்டமைப்பு வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய அவர் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் உயிரிழந்த அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசு உடனடி மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம். இந்த அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்பே சர்வதேச செய்தி நிறுவனங்களும் சர்வதேச காலநிலை மாநாடுகளும் இலங்கை கடும் இயற்கை பேரழிவை எதிர்கொள்ளும் என்று எச்சரித்திருந்தன. அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் கூட இந்த மாநாடுகளில் கலந்து கொண்டுள்ள நிலையிலும் எந்த முன் தயாரிப்பும் மேற்கொள்ளப்படவில்லை. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் அவை புறக்கணிக்கப்பட்டன. இதனால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பலியானார்கள். அனர்த்தத்திற்கு முன்பும் பின்பும் அரசு முழுமையாக தோல்வியடைந்துள்ளது. அவர் விமர்சித்த மற்றொரு அம்சம் அரசாங்கம் கடந்த 28ஆம் தேதி பொது விடுமுறை அறிவித்ததை சார்ந்தது. நாட்டின் பல பகுதிகள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அதே சமயத்தில் பொது விடுமுறை அறிவிப்பது பொருத்தமற்றது. இத்தகைய சூழலில் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதை எவ்வாறு ஒருங்கிணைக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இறுதியாக அனர்த்த காலத்தில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் உதவி குழுமை இலங்கையர்களின் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர்களுக்கு உயர்ந்த பாராட்டை வழங்குவதாகவும் காவிந்த ஜாவர்தன குறிப்பிட்டார். பிரதமர் சுனில் வட்டகல ஜனாதிபதியை விமர்சிப்போருக்கு எதிராக அவசர கால சட்டத்தை பயன்படுத்தலாம் என்று தெரிவித்ததற்கு சர்வதேச ஊடகவியலாளர்கள் பேரவை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நெருக்கடி சூழ்நிலையில் உண்மை தகவல்களை அறியும் உரிமையும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவை வலியுறுத்துகின்றன. இலங்கை கடும் பேரழிவை எதிர்கொண்டு வரும் நிலையில் சமூக ஊடகங்களில் ஜனாதிபதியை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம் என்று பிரதமர் தெரிவித்திருந்தார். இதற்கு எதிராக சர்வதேச ஊடகவியலாளர்கள் பேரவை மற்றும் இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கம் இணைந்து வெளியிட்ட அறிக்கை கருத்து வெளிப்பாட்டை ஒடுக்க அவசரகால அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கின்றது. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவும் அவசரகால சட்டம் விமர்சனங்களை ஒடுக்க பயன்படுத்தப்பட மாட்டாது என்று உறுதியளித்துள்ளார். நெருக்கடி நிலையில் நம்பகமான தகவல் பரப்பும் பொறுப்பு ஊடகங்களுக்கு இருப்பதையும் பொதுமக்களின் சுதந்திரத்தை அரசு முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்பதையும் அறிக்கை வலியுறுத்துகிறது.